இந்த வயதானவர்களை பற்றி நீங்கள் என்ன ஒன்றுமே சொல்லலைங்க. வயதானவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு குறைஞ்சது வந்து 2 கிராம் அளவில் வேல்யூ பண்ணி பென்ஷன் கொடுக்கணுங்க. 70 வயசுக்கு மேலானவங்களுக்கு 61 வயசு ஆயிடுச்சுன்னா 10% கூட்டிக்கிட்டே இருக்கணும். 70 வயசுக்கு மேலானவங்களுக்கு 5 கிராம் வரை கொடுக்கலாம். 80க்கு 15 கிராம் கூட கொடுக்கலாம். 90 வயசு தாண்டினவங்களுக்குலாம் நம்ம 30 கிராம் தரலாம். 100 வயசுலாம் வாழ்ந்தவனுக்கு நம்ம 50 கிராம் கூட மாதம் தரணுங்க. 110 வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்குலாம் 75 கிராம் தந்து நல்ல மாதம் கொடுத்து என்ஜாய் பண்ண சொல்லுவோமே. 120 வயசு முழு வயசு அடைஞ்சவனுக்குலாம் 100 கிராம் மாதம் தருவோமே. ஒன்றும் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். அப்புறம் அந்த போலி தயாரிப்புகள்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. அதுக்கெல்லாம் கடுமையான தடை வேணும். அது போக இந்த நீங்கள் ஹாஸ்பிட்டால்ஸ்க்கு நீங்கள் இந்த ஃபயர் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலான்னீங்கல்ல, அதை தவிர்த்துட்டு ஹாஸ்பிட்டால்ஸ் எல்லா இடங்கள்லையும் தடை பண்ணி தாங்கி ஆகணும். அப்புறம் நம்ம கலைப்பொருட்கள் இருக்குது பாருங்க, நம்மளோட பொருட்கள், நம்மளுக்குன்னு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மண்பாண்ட பொருட்கள், மற்ற பானைகள், மற்ற சிற்பக்கலைகள், இந்த மாதிரி கைவினை பொருட்கள், இயற்கையிலேருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கைவினை கலைஞர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் அரசாங்கம் வேணுன்ற அளவு பேங்க்கும் நல்ல வழியாக முழு நிதி ஆதாரத்தை கொடுத்து அதை உலகம் பூரா நம்ம கொண்டு போய் நம்மளோட பொருளை தாங்க ஏற்றுமதி பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னாக்கும் நம்ம மண்ணும் நீரும் மாசுபட்டு வீணாக போயிடுங்க. நம்ம அப்போ உணவு கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை உருவாகிடுங்க.